வணக்கம் மக்களே. தமிழ் காதலியின் ஆடியோ நாவல்கள் உலகத்துக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். இது எழுத்தாளர் தமிழ் காதலி சங்கீதப்பிரியா தட்சிணாமூர்த்தியின் தேவராட்சசனோ தேவரட்சகனோ பாகங்கள் 32, 33 மற்றும் 34. கதையின் குரலாக நான் உங்கள் சங்கீதப்பிரியா தட்சிணாமூர்த்தி. தேவராட்சசன் திரௌபதியின் கரங்களை பிடித்து இழுத்துக்கொண்டு அங்கிருந்து நகர அவன் இழுத்த இழுப்பிற்கெல்லாம் சென்று கொண்டிருந்தாள் திரௌபதி. ஆனாலும் அவன் தன் கரத்தை இறுக்கி பிடித்திருந்தது அவளுக்கு வலியைத்தான் ஏற்படுத்தியது. எதுக்காக நீ இப்படி இழுத்துட்டு போற? என் கையை விடு, எனக்கு வலிக்குது என்று அவள் வேகமாய் கத்திக்கொண்டே அவன் கரங்களில் இருந்து தன் கரத்தை விலக்கிக் கொள்ள போராட, என்கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு முயற்சி பண்ணாது பேபி, நீ என்ன பண்ணாலும் உன்னால என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது என்று அவன் இரட்டை அர்த்தத்தில் கூற, அவன் கூறியதை கேட்டு அதிர்ந்து அவனை பார்த்தாள் மங்கை. என்ன அர்த்தத்தில் இவன் இப்படி கூறுகிறான்? அப்படியென்றால் காலம் முழுவதும் இவனிடம்தான் தான் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இவன் இப்படியெல்லாம் பேசுகிறானா என்று நினைத்தவளுக்கு அவனை கொன்று கூறு போடும் ஆத்திரம் உள்ளுக்குள் உருவானது. ஆனால் அதை வெளிக்காட்டி கொள்ளாதவள், என் கையை விடுன்னு சொல்றல்ல, இப்ப விட போறியா இல்லையா என்றால் மீண்டும் கோபமாக. அதில் ஒரே இழுவையில் அவளை தன் அருகே இழுத்தவன் தன் நெஞ்சில் அவளை மோத வைத்தான். அவன் மார்பில் முட்டி மோதி அருவருப்புடன் விலக முற்பட்டவளை மீண்டும் தன்னை நோக்கி நெருக்கமாய் நிற்க வைத்தவன், இங்க பாரு பேபி, இந்த மாதிரி துள்ளுற வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். நீ எவ்வளோ துள்ளினாலும் உன்னால ஒன்றும் பண்ண முடியாது. நான் என்ன சொல்கிறேனோ அதை நீ கேட்டு நடந்துக்கிறது தான் இனிமேல் உனக்கு வேலை. இது உன்கிட்ட நான் எத்தனையோ தடவை சொல்லிட்டேன், ஆனால் நீ தான் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற. இனிமேலும் இது இப்படியே தொடர்ந்ததுன்னா இதுக்கான மோசமான தண்டனையை நான் உனக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இல்லை இல்லை, உனக்கு இல்லை, அந்த தண்டனையெல்லாம் உன் அப்பனுக்கு கிடைக்கும் என்று அவன் ஆக்ரோஷமாக கூற, அதில் நொந்து போனவள், நான் என் அப்பாவோட பேரை எடுத்தால் மட்டும்தான் உனக்கு அடங்கி போவேன்னு எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு என்னை வச்சு பிளாக்மெயில் பண்ணுறல்ல என்றால் அழுகை குரலில் திரௌபதி. பின்ன இல்லையா? அதுதானே உண்மை. உன்னை என் வழிக்கு கொண்டு வரணும்னு நான் எப்போவோ நினச்சிருந்தா அதை பண்ணியிருக்கலாம். அதுக்கு எத்தனையோ வேறு விதமான வழிகள் இருக்குது. ஆனால் அது எல்லாத்தையும் நான் விட்டுட்டு கைப்படாத பூ மாதிரி உன்னை பொத்தி பொத்தி பாதுகாப்பாக வச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு நீ எனக்கு நன்றி தான் சொல்லணும் பேபி டார்லிங் என்று அவன் நக்கலான குரலில் கூற, அதை கேட்டு முகத்தை அருவருப்பாக சுழித்த திரௌபதியோ, இப்படியெல்லாம் பேசாத, கேட்கவே அசிங்கமாக இருக்கு என்றால் முகத்தை வேறுபுறம் திருப்பிக் கொண்டு. அதில் அவள் தாடியை பிடித்து அவள் முகத்தை தன் முகத்தை பார்க்குமாறு திருப்பியவன், உண்மையை தானே சொல்கிறேன் பேபி, இங்கே நீ வந்து இவ்வளோ நாள் ஆகுது, ஒரு நாளாவது இது வரைக்கும் நான் உன்னை தப்பான எண்ணத்தில் தொட்டிருப்பேனா சொல்லு என்று அவன் மீண்டும் வேண்டுமென்றே அதே கேள்வியை அவளிடம் கேட்க, அதை பற்றி பேசாதன்னு சொல்கிறேன்ல, அதை கேட்கும் போதே எனக்கு அருவருப்பாக இருக்கு என்றால் கண்களை இறுக மூடிக்கொண்டு ஆக்ரோஷமாக. அவளின் கோபத்தை ரசித்தவன், உண்மையை சொன்னேன், இதை நீ என்னைக்கு அக்செப்ட் பண்ணிக்க போறியோ? நான் எவ்வளோ நல்லவங்கிறத இதிலிருந்து நீ புரிஞ்சுக்கணும் பேபி என்று அவன் நக்கல் குரலில் கூற, அதில் அவனை கோபமாக நிமிர்ந்து பார்த்தவள், ஆமாமா, நீ எவ்வளோ நல்லவன் தான் எனக்கு நல்லாவே தெரியுமே என்றால் வெறுப்புடன். இன்னும் கூட நீ என்னை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்குது பேபி டார்லிங் என்று வன்மமான குரலில் கூறியவன் மீண்டும் அவளை இழுத்து கொண்டு அங்கிருந்து நகர்ந்தான். இந்த முறை அவள் எவ்வித எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை. வேறு வழியின்றி தலையெடுத்தே என்று அவன் பின்னே சென்றாள். அவளை இழுத்துக்கொண்டு நகர்ந்தவன் கோட்டையை விட்டு வெளியே வந்தான். இவன் என்னை எங்க தான் கூட்டிட்டு போறான் என்று மனதிற்குள் யோசித்துக் கொண்டிருந்தவள் வெளியே எதுவும் அவனிடம் கேட்டுக்கொள்ளவில்லை. கேட்டாலும் அவன் பதில் கூற மாட்டான் என்று அவளுக்கு தான் நன்றாக தெரியுமே. கோட்டையை விட்டு அவளை இழுத்துக்கொண்டு வெளியே வந்தவன் அங்கிருந்து மணல் தரையில் நடக்கத் தொடங்கினான். கடற்கரையை ஒட்டி அவனின் கோட்டை அமைந்திருந்ததால் கடற்கரை மணல் கோட்டையின் உள்ளே வரை பரவியிருந்தது. உச்சி வெயிலில் கால் கொதிக்க கொதிக்க அவளை இழுத்துக்கொண்டு அவன் நடக்க அவனுக்கு அது எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை. ஏனெனில் அவன்தான் விலை உயர்ந்த ஷூ அணிந்திருக்கிறானே. அணியவில்லை என்றாலும் அந்த ராட்சசனுக்கு கவலை இல்லை. ஏனெனில் அவனுக்கு தான் எதுவும் கஷ்டமாக தெரியாதே. ஆனால் பெண்ணவள் வெறும் காலில் அந்த கொதிக்கும் சுடுமணலில் நடப்பதில் துடிதுடித்து போய்விட்டாள். ஏற்கனவே காலில் இருந்த காயம் இன்னும் முழுதாக ஆறாமல் இருப்பதில் இந்த வலியும் சேர்ந்து கொள்ள ஒரு அளவிற்கு மேல் நடக்க முடியாமல் தடுமாறி கீழே விழ சென்றவளை இடைவெளித்து தாங்கியவன் அவளை தூக்கி மீண்டும் நிமிர்த்தி நிற்க வைக்க
அவளோ விட்டால் இப்பொழுதே மயங்கி விழுந்து விடுவேன் என்னும் நிலையில்தான் தலையை தொங்க போட்டுக்கொண்டு கண்களை மூடிக்கொண்டு நின்றிருந்தாள். கால்கள் இரண்டும் துவளும் நிலையில் அவள் இருக்க அவளை இதழ் வலித்து ஒரு பார்வை பார்த்தவன், கால் வலிக்குதா பேபி என்றான் குரூரம் பொங்கும் குரலில். அதில் மெல்ல விழிகளை திறந்தவள் அவன் தன் வேதனையை ரசிக்கிறான் என்பதை உணர்ந்து கொண்டு மீண்டும் கண்களை இறுக மூடிக்கொண்டால் அவன் முகத்தை பார்க்க பிடிக்காமல். அதில் இதழ்வோர் வன்ம புன்னகையை சிந்தியவன் அவளை அலைக்காக தூக்கி தன் தோல் மேல் போட்டுக்கொண்டு நடக்கத் தொடங்கினான். அவளுக்கு அவன் தோல் மீது இருப்பது பிடிக்கவில்லை என்றாலும் தான் இப்பொழுது இருக்கும் நிலையில் கண்டிப்பாக தன்னால் நடக்க இயலாது என்பதை உணர்ந்து கொண்டவள் வெறுப்புடன் அவன் தோளில் ஒரு நாய்க்குட்டி போல் தொங்கிக் கொண்டிருந்தாள். அவனோ அவளின் எடையை லாபகமாக தாங்கிக் கொண்டு கம்பீரமாக நடக்க பாதுகாவலர்கள் அனைவரும் தங்கள் பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர். அங்கு இவன் ஒரு பெண்ணை தூக்கி கொண்டு செல்கிறானே என்ற எவ்வித பதட்டமோ அல்லது அதிர்ச்சியோ அவர்களிடம் இல்லை. சாதாரணமாக தங்கள் வேலையில் கவனம் செலுத்தி கொண்டிருந்தனர் அவர்கள். இது அனைத்தும் அவனின் பயிற்சிதான். எந்த இடர்பாடு வந்தாலும் தங்கள் பணியில் அவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று தேவராட்சசன் கடுமையான உடலை வருத்தும் பயிற்சிகளை அவர்களுக்கு கொடுத்தான். அதை கொடுத்துதான் அவர்களுக்கு இந்த பணிகளையும் வழங்கினான். இதற்காகவே உருவாக்கப்பட்டவர்கள்தான் அவனின் தேவராட்சச படையினர். ஆம், அவர்கள் மிகப்பெரிய படை. தேவராட்சசனின் படை என்னும் பெயரை கேட்டாலே உலகம் முழுவதும் உள்ள பெரிய தலைகள் அனைத்தும் அலறி துடிக்கும். அந்த அளவிற்கு அனைவருக்கும் சிம்ம சொப்பனமாக ஏரன் தேவராட்சசன் திகழ்ந்து வருகிறான். தேவராட்சச படையிடம் எவ்வித உணர்வும் வெளிப்படாது. இறுகிய பாறை போல் அவர்கள் உடலோடு மனமும் இறுகி போய்விடும். அப்படிப்பட்ட நிலையில் அவர்கள் இருக்க வேண்டும் என்பது அவர்களுக்கு தலைவனான தேவராட்சசனின் கட்டளை. அதை ஏற்று அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது வரை. இனியும் அது தொடரும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. திரௌபதியோ, இவங்கெல்லாம் மனுஷங்களா இல்லை ரோபோவா? இங்கே இடியே விழுந்தாலும் எனக்கு ஒன்றுங்கள மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க. என்ன ஜென்மகடா இவனுங்க எல்லாம் என்று மனதிற்குள் அனைவரையும் திட்டி அச்சித்தவாறு அவன் தோளில் தொங்கிக் கொண்டிருந்தாள் வேதாளம் போல். அவளை தூக்கி கொண்டு வெகு தூரம் நடந்தவன் அங்கிருந்த ஒரு குடோனுக்குள் நுழைய, இது என்ன இடம் என்னும் சிந்தனைக்கு தள்ளப்பட்டாள் மங்கை. குடோனுக்குள் நுழைந்தவன் சிறிது தூரம் நடந்த பிறகு ஒரு இடத்தில் நின்று விட்டான். இப்பொழுதும் மீண்டும் அவளுக்கு பதட்டம்தான் வந்தது. ஏனெனில் அவனின் ஒவ்வொரு செய்கையும் அடுத்து மிகப்பெரிய அதிர்ச்சிகளை அவளுக்கு கொடுக்கும் விதத்தில்தான் இருக்கிறது என்பதை எப்பொழுதோ உணர்ந்து கொண்டாள் மங்கை. ஐயோ கடவுளே, இப்போ என்ன ஏழறிய கூட்ட போறான்னு தெரியலையே. இவன் என்ன வேலை பார்க்குறான்னு தெரியலன்னு யோசிச்சது ஒரு குத்தமா? அதுக்கு ஏன்டா என்னை போட்டு இப்படி பாடாப்படுத்துற என்று உள்ளுக்குள் நினைத்து கொண்டவள் பயத்துடன் அவன் தோளில் தொங்கிக் கொண்டிருக்க அவளை சடார் என்று அடுத்த நொடி கீழே தள்ளி இருந்தான் ஆனவன். தெரியுமே, எனக்கு இதுதான் நடக்கும்னு தெரியுமே, இவன் இப்படிதான் பண்ணுவான்னு தான் எனக்கு தெரியுமே என்று மனதுக்குள் நுழைத்தவள் கீழே விழுந்ததில் கத்தவில்லை, கதறவில்லை. கீழே விழுந்ததில் தரையில் உருசிய தன் கைமுட்டியை தேய்த்து கொண்டே அவனை நிமிர்ந்து ஒரு பார்வை பார்த்துவிட்டு மீண்டும் கீழே குனிந்து கொண்டாள் திரௌபதி. அதில் அவளை ஒரு பார்வை பார்த்தவன் இதழ் வலித்து ஏளன புன்னகையை அவளிடம் வீசினான். என்ன பேபி டார்லிங், இதுக்கெல்லாம் உன் உடம்பு பழகிடுச்சா? பெருசாக ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிற? முன்னாடியெல்லாம் கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணுவியே என்று அவன் கேலி குரலில் கூற அவன் கூறியதை கேட்டு நிமிர்ந்து அவனை ஒரு அக்னியை உமிழும் பார்வை பார்த்தாள் மங்கை. அப்போதுதான் சுற்றி இருக்கும் இடத்தை நன்றாக கவனிக்க தொடங்கினாள் திரௌபதி. அடுத்த நொடி அவள் கண்கள் இரண்டும் அதிர்ச்சியில் வெளிர அவள் கரங்கள் தானாகவே மேலேறி வாயை மூடிக்கொண்டது. அதிர்ச்சியில் அவள் இன்னும் அப்படியே அமர்ந்திருக்க அவளை சுற்றி அந்த குடோன் முழுவதும் பலவித ரகரகமான துப்பாக்கிகள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. மற்றொரு புறம் துப்பாக்கிகளை தயாரிக்கும் பணியில் அவனின் தேவராட்சச படையினர் ஈடுபட்டு கொண்டிருந்தனர். எதற்காக தன்னை இங்கே அழைத்து கொண்டு வந்திருக்கிறான் என்று தெரியாமல் திணறியவள் அந்த இடத்தில் இருப்பதற்கு நெஞ்சம் நடுங்கி அமர்ந்திருந்தாள். அதிலும் அங்கு அடுக்கி வைக்கப்பட்டிருந்த துப்பாக்கிகளை பார்க்கும் பொழுதெல்லாம் அவளுக்கு பயம் அதிகரித்து கொண்டேதான் சென்றது. சாதாரணமாக நகரத்தில் வாழ்ந்தவளுக்கு துப்பாக்கிகளை பயன்படுத்துவது இதற்கு முன்பு பார்த்து பழக்கமில்லை. அப்படி இருக்கும் பொழுது முதன்முறையாக இப்படி துப்பாக்கிகளை ஏதோ மலை போல் குவித்து வைத்திருப்பதை பார்க்கும் பொழுது நெஞ்சம் கிடுகிடுவென்று அவளுக்கு நடுங்க துவங்க அவள் முன்பு ஒற்றை காலை தரையில் ஊன்றி அமர்ந்த தேவராட்சசனும், என்னோட வேலை என்னன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருந்தல்ல, இதோ என்று துப்பாக்கிகளின் புறம் கை நீட்டியவன்
இதுதான் என்னோட வேலை என்றான் அழுத்தமான குரலில். அதில் என்ன என்று அதிர்ச்சியில் விழிகளை விரித்து அவனை பார்த்தாள் மங்கை. அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். தேவ ராட்சசனோ தேவ ரட்சகனோ பாகம் 33. அட, என் வேலை என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டல, இதுதான் என்னோட வேலை என்று குவிந்து கிடந்த துப்பாக்கிகளின் புறம் கைகளை நீட்டி தேவராட்சசன் கூற அவன் கூறியதை கேட்டு அதிர்ந்து விழிகளை விரித்தாள் திரௌபதி. என்ன கூறுகிறான் இந்த முரடன் என்று அவள் ஒன்றும் புரியாமல் மலங்க மலங்க விழித்தவாறு அவள் அவன் முகத்தையே பார்த்து கொண்டிருக்க அவள் தாடியை இறுக பற்றியவன், இங்க இருக்கே இந்த துப்பாக்கி, இதை எல்லாத்தையும் உருவாக்குறது தான் என்னோட வேலை என்றான் அழுத்தமான குரலில் ஆனவன். அதில் அதிர்ந்து போனவள், வாட், என்ன என்ன சொல்ற நீ சொல்றது எனக்கு புரியல என்றால் வார்த்தைகள் வராமல் திக்கி திணறிய குரலில் மங்கை. அவளின் திறனை எல்லாம் ரசித்தவன், எஸ் பேபி டார்லிங், இது எல்லாம் தான் என்னோட வேலை, இதை உருவாக்குறது தான் என்னோட வேலையே, இது எல்லாத்தையும் உருக்கி உலகம் முழுக்க இது எல்லாத்தையும் சப்ளை பண்ணுறது தான் என்னோட வேலை என்று தேவராட்சசன் கூற அவன் கூறியதை கேட்டவளுக்கு உலகமே சொல்வது போல் இருந்தது. அவன் கூறியதை கிரகித்து கொள்ளவே முடியாமல் அவள் தடுமாறி கொண்டிருக்க, இது மட்டும் என்னோட வேலை கிடையாது பேபி, இன்னும் எவ்வளவோ இருக்குது, அதெல்லாம் சொன்னால் லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக போகும். தேவராட்சசன் என் பேரை சொன்னாலும் எல்லாரும் நடுங்கிறதுக்கான காரணம் நான் பண்ணுற தொழில்கள் தான் என்று அவன் கூற அதை கேட்டு அருவருத்து போனாள் மங்கை. அதே கோபத்துடன் அவனை நிமிர்ந்து பார்த்தவள், இந்த துப்பாக்கிகளால் எத்தனை பேரோட உயிர் பறிப்போகும்னு தெரியுமா உனக்கு? மனுஷனா நீ? கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாமல் இப்படி பேசிக்கிட்டு இருக்க? ஒரு உயிரை கொல்றதுங்கிறது உனக்கு அவ்வளோ சாதாரணமாக தெரியுதா என்று அவள் அழுகையும் ஆத்திரமுமாய் கத்த அவள் கூறியதை கேட்டு இதழ்வலித்து ஏளனமாக அவளை நோக்கியவன், ஒரு உயிரை கொல்றதுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய விஷயமே இல்லடி. இந்த ஏரன் தேவராட்சசனுக்கு ஈவு இறக்கங்கிறதெல்லாம் அர்த்தமே தெரியாது. நான் யாரை எப்படி கொல்லணும்னு நினைக்கிறேனோ அப்படி கொண்டுட்டு போயிட்டே இருப்பேன். இந்த பாவ பச்சாதாப பார்க்குற பழக்கெல்லாம் என்கிட்ட இல்லை. என்னை எதிர்க்கணும்னு நினைக்கிறவன் நல்லவனாகவே இருந்தாலும் அவனை கொண்டுட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பேன். ஏன்னா என்னை எதிர்க்க நினச்சாலே அவன் என்னை பொறுத்த வரைக்கும் கெட்டவன் தான். இன்னொரு விஷயம் தெரியுமா உனக்கு? உன் மாமா அந்த சாணக்கியன், சாரி ஆயுஷ்வேத சாணக்கியன், அவனை போட்டு தள்ளுறதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் ஆகாது என்று அவன் கூறும்பொழுது இவளுக்கு நெஞ்சம் தூக்கி வாரி போட்டது. ஹேய், என்னடா பேசுகிற? என்ன பேசுகிற நீ? என் மாமாவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு உன்னை உயிரோடவே விடமாட்டேன் என்று அவன் சட்டையை பிடித்து ஆக்ரோஷமாக கத்த அடுத்த நொடி அவள் கரத்தை சடாரென்று உதறிவிட்டவன் அவள் பின்கழுத்து கூந்தலை இறுக பிடித்து தன் முகத்தருகே அவள் முகத்தை இழுத்தான். அவன் இழுத்ததில் வலி உயிர் போனது அவளுக்கு. ஆனாலும் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் கோபத்துடன் அவள் அவனை உறுத்து விழிக்க, என்ன பேபி டார்லிங், உன் மாமனை சொன்ன உடனே உனக்கு அவ்வளோ கோவம் வருது? அவன் மேலே அந்த அளவுக்கு உனக்கு காதோல் இருக்கோ என்று அவன் ஏளனமாக கேட்க, தன் மாமன் மீது தான் கொண்டிருக்கும் நேசம் இவனுக்கு எப்படி தெரிந்தது என்று அதிர்ந்து போனாள் மங்கை. நான் தான் ஏற்கனவே சொன்னேனே பேபி டார்லிங், எனக்கு தெரியாமல் இங்கே ஒரு அணவும் அசாயுதுன்னு. அப்போ நீ அவனை காதல் பண்ணுற விஷயம் மட்டும் எனக்கு தெரியாமையே இருக்குமோ என்று கூறும்பொழுதே அவன் கண்களில் குரூரம் மின்னியது. அதை கண்டவளுக்கு நான் வறண்டு போனது. இங்கே பாரு, தேவையில்லாமல் என் மாமா மேலே நீ கை வச்ச அப்புறம் நான் சும்மாவே இருக்க மாட்டேன். நீ அவர் எதுவும் பண்ணக்கூடாது என்று அழுகையும் ஆத்திரமுமாய் அவள் பேச, நீ இப்படி சொல்லும் போது தான் அவனை ஏதாவது பண்ணணும்னு தோணுது எனக்கு. என்ன பண்ணலாம் என்று அவன் கூறும்பொழுது இவளுக்கு இதயம் தன் துடிப்பை நிறுத்தியது போல ஆகியது. வேண்டா ஏரன், என் மாமா எதுவும் பண்ணிடாத என்று அவள் கூறும்பொழுதே அவள் கன்னத்தில் ஓங்கி அறைந்தவன், என் பேரை சொல்றியா? அந்த தைரியம் உனக்கு எங்கேருந்தடி வந்துச்சு என்று ஆக்ரோஷமாக கத்தினான் ஏரன் தேவராட்சசன். அதில் கன்னத்தில் கை வைத்துக் கொண்டு நடுநடுங்கி போனாள் திரௌபதி. அவள் அழுகையுடனும் பயத்துடனும் அவன் முகத்தை பார்த்து, தயவு செஞ்சு என் மாமாவை என் அப்பாவையும் எதுவும் பண்ணிடாத. இந்த உலகத்தில் நான் இவ்வளோ நாள் நிம்மதியாக வாடுறதுக்கான காரணம் அவங்க 2 பேர் மட்டும்தான். அவங்க 2 பேர் தான் எனக்குன்னு நான் உறவாக நினைக்கிறவங்களும் அவங்க 2 பேர் மட்டும்தான். தயவு செஞ்சு அவங்களை எதுவும் பண்ணிடாத என்று அவனிடம் மன்றாடினாள் மங்கை. ஆனால் அவளின் கெஞ்சலை எல்லாம் ரசித்தவன்,
இந்த ஒரு தடவை வேணா அவனை பாவம் பார்த்து விட்டுறேன், ஆனால் எப்பயே விட மாட்டேன் பேபி டார்லிங். ஏன்னா என்னை எதிர்த்து உன்னை காப்பாற்றி கூட்டிகிட்டு போகணுன்னு உன்னோட மாமன் என்னென்னமோ ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். ஆனால் அவனோட முயற்சியெல்லாம் வீணுங்கிறது அவனுக்கு புரியலை போல. நான் நினச்சா மட்டும்தான் அவனாலேயே நான் நெருங்க முடியும். அது அந்த மூளை இல்லாதவனுக்கு புரியலை, சீக்கிரமே புரிஞ்சுக்குவான் என்றான் ஆக்ரோஷமாக தேவராட்சசன். அவன் கூறியதை கேட்ட திரௌபதியோ அவனைத்தான் வெறுப்புடன் பார்த்தாள். அடுத்த காட்சி. இங்கு தேவேந்திரனை பரிசோதித்துக் கொண்டிருந்தாள் தாரகை. சாணக்கியன் கீழே ஹாலில் அமர்ந்து தன் கல்லூரி முதல்வரிடம் ஏதோ பேசிக் கொண்டிருந்தான் தொலைபேசியில். அவரோ எதற்காக இத்தனை நாள் கல்லூரிக்கு அவன் வரவில்லை என்று அவனிடம் கோபமாக கேட்டுக்கொண்டிருக்க அவரை சமாளிக்க வழி தெரியாமல் திணறிக் கொண்டிருந்தான் சாணக்கியன். ஒருபுறம் தன் சூழ்நிலையை அவருக்கு எடுத்துரைக்கவும் முயற்சி செய்தான் ஆனவன். சார், சொல்லாமல் கொள்ளாமல் லீவு போட்டது என்னோட தப்பு தான். ஆனால் என்னோட நிலைமை அப்படி. என்னோட மாமா பொண்ணு திரௌபதியை யாரோ ஒருத்தன் கடத்திட்டு போயிட்டான். அவளை ரெஸ்கியூ பண்ணி கூட்டிகிட்டு வரதுக்காக தான் நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த அலைச்சலில் தான் நான் காலேஜுக்கும் வர முடியல. ப்ளீஸ் என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க என்று அவன் அவரிடம் சமரசம் பேசி கொண்டிருக்க வனஜாவோ ஹாலில் அமர்ந்து தன் கைக்கு நெயில் பாலிஷ் போட்டுக்கொண்டு மனதிற்குள் தன் மகனை வறுத்தெடுத்து கொண்டிருந்தார். இதுக்கு தான் சொன்னேன், லீவு போடாதடா, ஒழுங்காக வேலைக்கு போடான்னு. நான் சொன்னதை கேட்டானா? இப்போ தேவையில்லாமல் அவங்ககிட்ட பேச்சு வாங்கின நிலைமைக்கு வந்துட்டான் என்று தன் மகனை திட்டியவர் தன் வேலையில் கவனமானார். ஆனால் சாணக்கியன் கூறியதை ஏற்றுக்கொள்ளாத கல்லூரி முதல்வரோ, லிசன் சாணக்கியன், நீங்கள் என்ன வேணால் ரீசன் சொல்லுங்கள், ஆனால் இது முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருக்கணும். இவ்வளோ நாள் வரைக்கும் அமைதியாக இருந்துட்டு இப்போ நானே கேட்ட பிறகு சொல்கிறீங்க. இவ்வளோ இர்ரெஸ்பான்சிபிளாக நீங்கள் இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை என்று அவர் கூற, சார், நான் என்னோடய சூழ்நிலை என்னன்னு சொன்ன பிறகு நீங்கள் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க, என்ன சார் நீங்கள் என்று இவன் கோபமாக கூற, என்னப்பா என்னையே எதிர்த்து பேசுகிற? தப்பு உன் மேலே இருக்குது, அதை முதல்ல புரிஞ்சுக்கோ என்றார் அவர் கொஞ்சமும் தன் மிடுக்கை விட்டு கொடுக்காமல். அதில் கோபத்தில் பற்களை கடித்தவன், இப்போ என்னதான் பண்ணணும்னு சொல்றீங்க என்றான் கோபமாக. சீக்கிரமா வேலைக்கு வந்து சேர்ற வழியை பாருப்பா. நீ வராமல் இங்கே உனக்கு பதிலாக சப்ஸ்டியூட் போட்டு நான் உன்னோட கிளாஸை வேற ஒரு ஸ்டாஃப் கிட்ட கொடுத்துருக்கேன். எவ்வளவு நாளைக்கு அவங்களே ஒரு கிளாஸ் எடுத்துட்டு இருப்பாங்க என்று அவர் கோபமாக கூற, என்னால் இப்போதைக்கு வர முடியாது சார். என்னோட மாமா பொண்ணை காப்பாற்றி அவளை என் மாமா கிட்ட சேர்த்த பிறகுதான் என்னால் வேலைக்கு வர முடியும் என்று அவன் அப்பொழுதும் விடாப்பிடியாக கூற, திரௌபதி நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட் தான், அது எனக்கும் ஞாபகத்தில் இருக்குது. நம்ம காலேஜில் படிக்கிற ஒரு பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்போது எனக்கும் கவலையாக தான் இருக்குது. ஆனால் தேவேந்திரன் சார் அது எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. அவரால் முடியாததுன்னு இங்கே எதுவுமே இல்லை. அவரோட பணபலத்தையும் ஆள்பலத்தையும் வச்சு அவர் பொண்ணை அவர் ஈஸியாக காப்பாற்றிடுவார். நீ முதல்ல வேலைக்கு வந்து சேர்ற வழியை பாருப்பா என்று அவர் மீண்டும் அவன் நிலையை புரிந்து கொள்ளாமல் கூறவும், யோ பைத்தியமாயா நீ என்றான் ஆக்ரோஷமாக சாணக்கியன். அவன் கூறியதை கேட்டு அந்த புறம் கல்வி முதல்வர் அதிர்ந்தார் என்றால் இங்கு வனஜாவோ, ஐயோ என்ன இவன் இப்படி பேசுறான் என்று அதிர்ந்து போனார். எங்கே அவன் வேலைக்கு முதல்வர் ஒளி வைத்து விடுவாரோ என்ற பயம் அவருக்கு தோன்றியது. தாரகை கூட இவனின் சத்தத்தில் அதிர்ந்து போனவள், என்ன சார், எதுக்கு அவர் அப்படி கத்துறாரு என்றால் பதட்டத்துடன் தேவேந்திரனிடம். தெரியலையேம்மா, திடீர்னு எதுக்கு இப்படி கோவப்படுறான்னு ஒன்றும் புரியலையே என்று தேவேந்திரன் கூற, வீட்டு வேலையால் ஒருவரை அழைத்து தேவேந்திரனை பார்த்து கொள்ளுமாறு கூறிவிட்டு வேகமாக அறையிலிருந்து வெளியே வந்தாள் தாரகை. அவள் கண்டது என்னவோ கோபமாக போனில் கத்தி கொண்டிருக்கும் சாணக்கியனைத்தான். இந்த மனுஷனுக்கு அமைதியாவே இருக்க தெரியாதா? எப்போ பார்த்தாலும் யார்கிட்டயாவது சட்டம் போட்டுக்கிட்டே இருக்காரு. இவருக்கு பிரச்சனை தான் என்ன என்று அப்பொழுதும் அவனைத்தான் மனதிற்குள் திட்டியவள் வேகமாய் கீழே இறங்கி வந்தாள். சாணக்கியன் இன்னும் கோபமாக கல்லூரி முதல்வரிடம் கத்தி கொண்டிருக்க அவரோ, என்னப்பா சாணக்கியா, நான் நீ ஒர்க் பண்ணுற காலேஜில் பிரின்சிபல், கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் இப்படி என்ன பேசிக்கிட்டு இருக்க என்று அவரும் ஒரு புறம் கத்த, உனக்கெல்லாம் என்னையா மரியாதை? ஒருத்தவங்களோட சூழ்நிலை என்னன்னு கூட புரிஞ்சுக்காம உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்க. உனக்கெல்லாம் மரியாதை ஒன்று தான் கேடு என்று அவன் மீண்டும் அவரை கத்த, யாரை போட்டு இந்த மனுஷன் இந்த வாங்குறாருன்னு தெரியலையே என்று மனதிற்குள் நினைத்தவாறு அவன் அருகே வந்து நின்றாள் தாரகை. அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். தேவ ராட்சசனோ தேவ ரட்சகனோ பாகம் 34. சாணக்கியன்
தான் வேலை பார்க்கும் கல்லூரி முதல்வரிடம் கோபமாக கத்திக் கொண்டிருக்க அவன் சத்தத்தில் கீழே இறங்கி வந்து விட்டாள் தாரகை. இந்த ஆளுக்கு என்னதான் பிரச்சனை? எப்போ பார்த்தாலும் யார்கிட்டயாவது வம்பு வளர்க்கணும்னு இருப்பாரா? வீட்டில் இத்தனை பேர் இருக்கோம், வேலை செய்கிறவங்களும் இத்தனை பேர் இருக்காங்க, கொஞ்சம் கூட சென்ஸ் இல்லாமல் இப்படி கத்திக்கிட்டு இருக்காரு என்று நினைத்தவள் அவன் அருகே வந்து நிற்க, வனஜாவோ இவன் கத்துவதைக் கண்டு அதிர்ந்து போனவர் இதனால் அவன் வேலை பறிப்போய் விடுமோ என்று எண்ணி, என்னடா உன்னோட காலேஜ் பிரின்சிபல் கிட்ட போய் இப்படி பேசிட்டு இருக்க? அப்புறம் அவர் உன்னை வேலையிலேருந்து தூக்கிட்டு போறாருடா என்றார் அவசர அவசரமாக. அதை கேட்டு தன் தாயை கோபமாக முறைத்த சாணக்கியன், வாயை மூடிட்டு இருங்க என்றான் அவரிடம் ஆக்ரோஷமாக. ஆனால் இந்த பக்கம் கல்லூரி முதல்வரும் மேலும் தாம் தூம் என்று குதிக்க ஆரம்பித்து விட்டார். என்னப்பா ஒரு ப்ரொஃபஸராக இருக்க, அந்த வேலைக்கான மரியாதை என்னன்னு தெரியாதா உனக்கு? அதுவும் நீ ஒர்க் பண்ணுற காலேஜோட பிரின்சிபல், எனக்கு அந்த மரியாதை கொடுக்கணும்னு கூட உனக்கு தெரியாதா அவனுக்கு என்று அவர் ஆக்ரோஷமாக கத்த, மரியாதையெல்லாம் கேட்டு வாங்கக்கூடாது சார், தானாக கொடுக்க தோணணும். நீங்கள் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் இப்படி பேசுனீங்கன்னா என்னால் எப்படி உங்களுக்கு மரியாதை கொடுக்க தோணும் என்றான் அவன் கோபமாக. என்னாச்சு? என்ன பிரச்சனை? எதுக்காக இவருடைய கத்திக்கிட்டு இருக்காரு என்று அங்கே வேலை செய்து கொண்டிருந்த ஒரு பெண்மணியை அழைத்து தாரகை கேட்க, அவர் விலாவாரியாக சாணக்கியனின் கோபத்தை அவளிடம் எடுத்துரைத்தார். சாணக்கியன் சார் திரௌபதி அம்மா படிக்கிற காலேஜில் தான் ப்ரொஃபஸராக வேலை பார்க்குறாரு மேடம். திரௌபதி அம்மா காணாமல் போனதுலேருந்து அவங்கள கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக அவர் வேலைக்கே போகலை, அங்கே இங்கேன்னு அலைஞ்சிக்கிட்டே இருக்காரு. திடீர்னு இன்றைக்கி அவங்க காலேஜோட பிரின்சிபல் ஃபோன் பண்ணி நீங்கள் சீக்கிரமாக வேலைக்கு வந்து தான் ஆகணும்னு அவர் திட்டியிருப்பார் போல். அதனால தான் கோபம் வந்து அவர் இப்படி கத்துறாரு என்று அவர் கூற, அதை கேட்டு தாரகைக்கு இப்பொழுது சாணக்கியன் மீது கோபம் வரவில்லை, மாறாக அந்த கல்லூரி முதல்வர் மீது தான் கோபம் வந்தது. என்ன இவங்க கொஞ்சம் கூட மனுஷத்தன்மையே இல்லாமல் இப்படி நடந்துக்கிறாங்க? வீட்டில் ஒருத்தவங்க காணணும் போது அவங்களோட மனநிலை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டாங்களா? என்ன ஜென்மங்களோ! இந்த உலகத்தில் முக்கால்வாசி பேர் மனுஷங்கிற போர்வையில் மனுஷத்தன்மையே இல்லாமல் தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க போல என்று நினைத்து கொண்டவள் சாணக்கியன் அருகே சென்று நின்றால் அவனை அழைக்கும் விதமாக. சார் என்று அவன் தோள் தட்டி அழைக்க, அதில் கோபமாக அவள் புறம் திரும்பியவன் என்னவென்று புருவம் உயர்த்த, இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை என்று உள்ளுக்குள் நினைத்து கொண்டவள், ஃபோனை கொஞ்சம் என்கிட்ட கொடுக்குறீங்களா என்றால் அழுத்தமான குரலில் அவனை பார்த்து. அவள் கூறியதை கேட்டு மேலும் கோபமடைந்தவன், ஏய் இடியட், கொஞ்சம் கூட உனக்கு அறிவே கிடையாதா? இப்படி மேனஸே இல்லாமல் இங்கே வந்து நின்று என்ன கேள்வி கேட்குற? காமன் சென்ஸ் இல்லை உனக்கு என்று அவன் கத்த, ஹலோ ஹலோ ஸ்டாப், போதும் நிறுத்துங்க, முதல்ல ஃபோனை கொடுங்க, இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறது எனக்கு தெரியும், வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிகிட்டு இருக்காதீங்க என்று கூறியவள் அவன் கையில் இருந்து அவன் தொலைபேசியை பிடுங்கியிருந்தாள். அவன் அதற்கு கோபப்பட்டு கத்த வருவதற்குள் அவனை ஒற்றைக்காரம் நீட்டி பேசாதே என்பது போல் தானே தடுத்தவள் தொலைபேசியை எடுத்து தன் காதில் வைத்து, ஹலோ, நான் தேவேந்திரன் சார் ஃப்ரெண்டு, அவரோட பொண்ணு பேசுகிறேன், மினிஸ்டர் கனகராஜோட பொண்ணு பேசுகிறேன் என்றால் கம்பீரமான குரலில் தாரகை. அவள் கூறியதை கேட்டு எதிர்ப்புறம் இருந்த கல்லூரி முதல்வரோ, மேடம் நீங்களா, சொல்லுங்க மேடம் என்றார் அவசரமாக. ஏனெனில் மினிஸ்டர் கனகராஜ் பெண்புலம் என்ன என்று அவருக்கு நன்றாக தெரியும். அதேபோல் பிரபல மருத்துவரான தாரகையை பற்றியும் அவருக்கு தெரியும். என்ன பிரச்சனை? எதுக்காக தேவையில்லாமல் அவருக்கு நீங்கள் இப்படி ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க என்று இவள் கம்பீரமாக கேட்க, அதில் பயந்து போனவர், பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லை மேடம், சாணக்கியன் இன்னும் காலேஜுக்கு வரல, லீவ் போட்டு ரொம்ப நாள் ஆகுது, அதனால தான் என்ன ரீசனுக்காக லீவ் போட்டிருக்காருன்னு கேட்கலான்னு கால் பண்ணேன் என்றார் அவசர அவசரமாக. அவர் கூறியதை கேட்டு இதழ் வளைத்து ஏளனமாக புன்னகைத்து கொண்டவள், உங்கள் காலேஜில் படிக்கிட்டு இருக்க ஒரு ஸ்டூடெண்ட்டை யாரோ ஒருத்தன் கடத்திட்டு போயிருக்கான், இந்த விஷயத்த கூட தெரிஞ்சுக்காமல் நீங்களாம் இருக்கீங்களா? இதுதான் நீங்கள் காலேஜ் நடத்துகிற லட்சணமா என்று அவள் கோபமாக கேட்க, அதை கேட்டு எதிர்ப்புறம் படபடப்பில் வியர்வை வடிய தொடங்கியது அவருக்கு. இல்லை மேடம், அப்படி இல்லை, அந்த விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியும், தெரியாமல் எல்லாம் இல்லை மேடம் என்று அவர் கூற, ஓ அப்போ தெரிஞ்சும் எனக்கு என்னன்னு கண்டுக்காமல் இருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் உங்கள் காலேஜில் ஒர்க் பண்ணுற அந்த பொண்ணோட மாமாவை நீங்கள் வேலைக்கு வந்து தான் ஆகணும்னு ப்ரெஷர் கொடுக்குறீங்க, இதெல்லாம் எவ்வளவு கேவலமான செயல்னு உங்களுக்கு தெரியாதா சார் என்றால் தாரகை கோபமாக. அவள் பேசுவதையெல்லாம் ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தான் சாணக்கியன். எவ்வளவு கம்பீரம், எவ்வளவு தைரியம்!
எப்படி இவளால் இப்படி பேச முடிகிறது என்று வியந்து அவன் அவளை பார்த்து கொண்டிருக்க கல்லூரி முதல்வரோ அவள் கேள்விக்கு பதில் கூற முடியாமல் தடுமாறி போனார். சொல்லுங்க மிஸ்டர், உங்ககிட்ட தான் கேட்குறேன். எப்படி உங்களால் இப்படி எனக்கு என்னன்னு இருக்க முடியுது? உங்களால் அந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ண முடியலனா கூட அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நீங்கள் ஆறுதல் சொல்லவாத முயற்சி பண்ணியிருக்கணும். ஆனால் அது எதையுமே பண்ணாமல் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க. மிஸ்டர் சாணக்கியன் காணாமல் போன திரௌபதியோட அத்தை பையன். அவளுக்கு சொந்த மாமா. தேவேந்திரன் சாருக்கு அந்த பொண்ணை கடத்திட்டு போகும்போது நடந்த பிரச்சனையில் பயங்கரமாக அடிபட்டு அவரையும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. இந்த நேரத்தில் அவரால் ஒரு பொண்ணை தேடுறதுக்கு முயற்சி பண்ண முடியாது. அதனால தான் அந்த இடத்துல இருந்து சாணக்கியன் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இது கூட தெரிஞ்சு வச்சுக்கலாம், உங்களெல்லாம் என்ன தான் சொல்கிறது நான் என்று அவள் கோபமாய் கேட்க, சாரி மேடம், நான் தான் தப்பு பண்ணிட்டேன் என்றார் அவர் அவசரமாக, அதே நேரம் பயத்துடன். இனிமே இந்த மாதிரி யாரோட சூழ்நிலையும் புரிஞ்சிக்காமல் நீங்கள் தெனாவட்டா பேசுகிறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சுது. அப்புறம் இப்போ நீங்கள் உட்காந்துருக்கீங்களே அந்த சீட்டு, அந்த பிரின்சிபல் சீட், அது உங்களுக்கே இல்லாமல் போயிடும் என்று அவள் அழுத்தமாய் கூற, ஐயோ அப்படியெல்லாம் பண்ணிடாதீங்க மேடம், இனி இந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன் என்றார் அவர் அவசரமாக. பண்ணக்கூடாது, பண்ணவே கூடாது. இட்ஸ் மை ஆர்டர். டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் சேயிங் என்று அவள் ஆக்ரோஷமாக கூற, எஸ் மேம், அண்டர்ஸ்டாண்ட் என்றார் அவள் பதட்டத்தில் நாலா பக்கமும் தலையை ஆட்டியவாறு. அடுத்த நொடி அழைப்பை துண்டித்துவிட்டு சாணக்கியின் கையில் தொலைபேசியை திணித்தவள், இந்த விஷயத்தில் உங்கள் மேலே மட்டும் தப்பு சொல்ல முடியாதுன்னு என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா ப்ராப்பராக உங்கள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். ஒரு வேளை பதட்டத்தில் நீங்கள் சொல்லாமல் இருந்திருந்தால் கூட உங்கள் கூட இருக்கிறவங்க உங்களுக்கு அதை ஞாபகப்படுத்தியிருக்கணும். அதை விட்டுட்டு பணம்னு எப்பயும் அலையக்கூடாது என்று கூறியவாறு வனஜாவை கேவலமாக ஒரு பார்வை பார்த்தவள், இனி அதை பற்றி பேசி எதுவும் ஆக போகிறதில்ல. நான் அவர்கிட்ட தெளிவாக சொல்லிட்டேன், உங்கள் வேலைக்கு நீ எந்த பிரச்சனையும் வராது. நான் அப்பா கிட்ட சொல்லி காலேஜில் அதை பற்றி பேசிக்கிறேன். நீங்கள் திரௌபதியை தேடுற வேலையை பாருங்கள் என்று கூறிவிட்டு அவள் தேவேந்திரன் அறைக்கு செல்லலாம் என்று திரும்ப, அவரோ வேலையால் உதவியுடன் வீல் சேரில் கீழ்த்தரத்திற்கு வந்திருந்தவர் இவ்வளவு நேரம் தாரகை பேசிக் கொண்டிருந்ததைத்தான் ஆச்சரியமாக விழிவிரித்து பார்த்து கொண்டிருந்தார். அவரை அங்கு கண்டவள், என்ன சார், உங்களை ரெஸ்ட் எடுக்க தானே சொன்னேன், எதுக்கு நீங்கள் கீழே வந்திருக்கீங்க என்று கேட்டவாறு அவள் அவரை நெருங்க, இவ்வளவு நேரம் நீ பேசினதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். கனகராஜோட பொண்ணு அந்த கம்பீரமும் தோரணையும் உங்ககிட்ட அப்படியே இருக்கு. அவன் பொண்ணுன்னு அப்படியே நிரூபிச்சிட்ட பாத்தியா? எவ்வளோ ஆளுமை இருக்கும் உங்ககிட்ட என்று அவர் தன்னையே மறந்து அவளை புகழ, அவர் கூறியதை கேட்டு சிறிதாக புன்னகைத்தவள், சின்ன வயசுலேருந்து அப்பா என்ன ரொம்ப தைரியமாக இருக்கிற பொண்ணா வாழணும்னு சொல்லி தான் வளர்த்துருக்காரு. அதனால் இயற்கையிலேயே எனக்கு தைரியம் அதிகம்தான் சார் என்று கர்வமாக சொன்னவள், இப்போ நீங்கள் மேலே ரூமில் போய் ரெஸ்ட் எடுக்கிறீங்களா இல்லை வெளியே தோட்டத்துக்கு போகலாமா என்று அவரிடம் கேட்க, தோட்டத்துக்கே போகலாமா, அங்கேயே என்னை கூட்டிகிட்டு போ என்றார் தன் மகளின் நினைவில் சட்டென்று முகம்பாடி. அதற்கு மேல் எதுவும் பேசாமல் அமைதியாக அவள் அவரது வீல்சேரை தள்ளிக்கொண்டு அங்கிருந்து நகர செல்லும் அவளைத்தான் பிரமிப்பாக பார்த்தான் சாணக்கியன். ஆனால் வனஜாவோ உள்ளுக்குள் அவளை கருவி திட்டிக் கொண்டிருந்தார், தன்னை அவள் கேவலப்படுத்தியதால். அடுத்த காட்சி. இரவு வேளை அமைதியாக அறையில் இருந்த திரௌபதிக்கு ஏனோ அந்த அறைக்குள் இருப்பது மூச்சு முட்டுவது போல் ஆகியது. அந்த சிறிய அறைக்குள் கை கால்களை கூட ஆசுவாசமாக நீட்டி அமர முடியாத நிலையில் அவளால் எப்படி அந்த அறைக்குள் இருக்க முடியும்? மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குவது போல் அவளுக்கு நெஞ்சம் ஏறி இறங்க, பேசாமல் அறையிலிருந்து வெளியே சென்று சற்று நேரம் வெளியே நிற்கலாமா என்று யோசித்தவள் பூனை நடையிட்ட அறையிலிருந்து வெளியே வந்தாள். கோட்டையை விட்டு வெளியே வந்தவள் சுற்றி முற்றி பார்த்து கொண்டிருந்தாள் எங்கே சென்று அமர்வது என்று. அந்நேரம் அவள் பின்னே இருந்து கணீர் என்று கேட்டது அந்த இரவு நேர இருளை கிழித்துக்கொண்டு, ஏய் என்ற தேவராட்சசனின் கர்ஜனை குரல். அதில் நெஞ்சம் தூக்கி வாரி போட அச்சத்தில் உறைந்து போனாள் மங்கை. அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.